மகாபெரிவா திருடிகளே சரணம். நடக்கும் உள்ளது மட்டுமே நடக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் 16 வகையான செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே விரதமான சஷ்டி விரதத்தை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் தெரியும். ஒரு சிலர் வந்து காப்பு கட்டி எடுப்பாங்க, ஒரு சிலர் கலசம் வச்சு எடுப்பாங்க, ஒரு சிலர் 6 நாளும் விரதம் இருந்து எடுப்பாங்க, ஒரு சிலர் ஒரே நாள் விரதம் இருந்து எடுப்பாங்க. உங்களால் எப்படி முடியுமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க. எப்படி விரதம் இருந்தீங்கனாலும் சஷ்டி விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு லைஃப்பை லிஃப்ட் பண்ணக்கூடியது, உங்களுடைய லைஃப்பை ரொம்ப உயரத்துக்கு தூக்கிட்டு போகக்கூடியது, மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னாக்கா சஷ்டி விரதம் மட்டும்தான். இந்த சஷ்டி விரதத்தில் நீங்கள் காப்பு கட்டி எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ஆச்சாரமாக இருக்கணும். அதாவது வீட்டில் வந்து எந்த ஒரு என்வியும் யாருமே சாப்பிடக்கூடாது, நீங்களும் செய்யக்கூடாது. அது முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி செய்யுங்க. இல்லை கலசம் வச்சு எடுக்கிறதுனாலும் அப்படியே செய்யுங்க. இல்லைன்னா நம்ம எளிமையாக நம்ம விரதம் இருக்கிறோம்னா நம்ம யாருக்கும் தொல்லை பண்ணாத மாதிரி நம்ம விரதம் இருந்துக்கலாம். அப்படி நம்ம விரதம் இருக்கிறது 6 நாள் விரதமும் இருக்கலாம், 1 நாள் விரதமும் இருந்துக்கலாம். 6 நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 வேளை சாப்பிட்டுக்குங்க, 1 வேளை விரதம் இருங்க. இல்லைன்னா 2 வேளை சாப்பிடாமல் இருந்துட்டு 1 வேளை சாப்பிட்டு விரதம் இருங்க. இல்லை என்னால் 6 நாளுமே விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா 6 நாளும் பால் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம். உங்களால் உங்கள் ஹெல்த்துக்கு எது முடியுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் காப்பு கட்டி தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் எடுத்துக்குங்க, வெள்ளை கலர் நூல். நூலில் மஞ்சள் தடவி முருகப்பெருமான் கிட்ட வச்சுருங்க. வச்சுட்டு நான் இந்த பிரார்த்தனைக்காக நான் வந்து காப்பு கட்டி சஷ்டி விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து எப்பயும் படைக்கிற மாதிரி படைச்சிட்டு அந்த காப்பை எடுத்து நீங்கள் கையில் வந்து பெரியவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையில் கொடுத்து கட்டிக்குங்க, இல்லைன்னா கோயிலில் கொடுத்து கட்டிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த 6 நாளும் அந்த விரதம் முடிகிற வரைக்குமே உங்கள் வீட்டில் என்விங்கிறது வரக்கூடாது, நீங்கள் யார் வீட்லேயும் போய் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஆச்சாரமாக இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் சினிமா பாட்டு கேட்குறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. கலசம் வச்சு எடுக்கிறதும் அதே தான். கலசம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கலசம் வைக்கிறது. ஏன்னா எல்லாருமே நோன்பு எடுப்போம். வாழை இலையில் அரிசியை கொட்டி அதுக்கு மேலே நீங்கள் சொம்பு வச்சு சொம்பில் தண்ணி விட்டு தண்ணியில் எலுமிச்சம்பழம், 5 ரூபாய் காயின், ஏலக்காய், கிராம்பு, பன்னீர், பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு தேங்காய் வச்சு நீங்கள் கலசம் வச்சு நீங்கள் முருகப்பெருமானை ஆவாகனம் பண்ணி நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும். இதெல்லாம் வேணாங்க, நான் எளிமையாக இருக்கணும். ஓகே, ரொம்ப எளிமையானது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறது. முதல் நாள் ஆரம்பிக்கிறது அக்டோபர் 22ஆம் தேதி. அன்றைக்கி நேராக காலையில் குளிச்சுட்டு முருகப்பெருமான் எந்த கோயிலில் இருக்காருன்னு பாருங்கள். எல்லா சிவன் கோயிலும் முருகப்பெருமான் இல்லாமல் இருக்க மாட்டார். முருகப்பெருமானை பார்த்து ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் வச்சுருங்க. இந்த பிரார்த்தனைக்காக நான் சஷ்டி விரதம் இருக்க போகிறேன். முடிஞ்சால் அந்த 3 சுற்று சுற்றிடுங்க, இல்லை 5 சுற்று சுற்றிடுங்க. சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் முருகப்பெருமானுடைய படம் வச்சுருப்பீங்க எப்படியும், இல்லை சிலை வச்சுருந்தீங்கன்னா தினமுமே வந்து பூஜை பண்ணுங்கள். சிலை இல்லை, நாங்கள் வந்து படம் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் படம் வச்சு பூஜை பண்ணிக்கோங்க. பால் பழம் பூ போட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சு பண்ண போகிறீங்க. நீங்கள் தினமும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்கள் எல்லார் வீட்லேயுமே ஏதாவது ஒரு வாழைப்பழம் இருக்கும், இல்லை சாத்துக்குடி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு பழம் இருக்கும். அந்த பழத்தையே நீங்கள் வச்சுக்கோங்க. பழமுமே இல்லைன்னா பால் இருக்கும், எல்லார் வீட்லேயும் பால் வாங்குவாங்க, பால் இருக்கும். அந்த பாலில் கற்கண்டை போட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா அந்த பாலையே சாப்பிட்ருங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லை பழம் எடுத்துக்குங்க, தண்ணி எடுத்துக்குங்க நிறையா. விரதம் இருக்கிற டைமில் தண்ணி எடுத்துக்குங்க நிறையா. தண்ணிக்கும் தாய்க்கும் தோஷம் கிடையாதுன்னு எப்பயுமே பெரியவா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் தண்ணி எடுத்துக்குங்க. இதே மாதிரி நீங்கள் 6 நாளும் செய்யணும், சரிங்களா? சூரசம்ஹாரம் 27ஆம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பிடிச்சதாக செய்யுங்க. அன்றைக்கி சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுடுங்க. காலையிலையும் குளிச்சுட்டு தான் விரதம் இருப்பீங்க. இருந்தாலும் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருந்த நெகட்டிவிட்டி எல்லாமே, நம்மக்கிட்ட இருந்த தேவையில்லாதது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் அன்றைக்கி சாயந்தரம் குளிச்சுட்டு முருகப்பெருமானை நினச்சி உங்களுக்கு என்னெல்லாம் படிக்க முடியுமோ, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து கந்தசஷ்டி கவசம் தெரியும். கந்தசஷ்டி கவசம் படிக்க முடிஞ்சால் படிங்க, கந்தர் அனுபூதி படிக்க முடிஞ்சால் படிங்க. இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது முருகனுடைய மந்திரம், ஓம் சரவண பவன் சொல்லுங்கள். இல்லையா முருகா போற்றின்னு சொல்லுங்கள், கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, கார்த்திகையா போற்றின்னு சொல்லுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அவருக்கு பிடித்தமான பாயசம், இல்லைன்னா சக்கரை பொங்கல், இல்லைன்னா உளுந்து வடை, தேன் திணை மாவு, கந்தர் அப்பம், இதில் உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு வச்சு
அதையே நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்குங்க. முடிச்சுட்டு மறுநாள் எல்லா கோயிலையுமே வந்து முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் நடக்கும்போது போயிட்டு மொய் எழுதி சந்தோஷமாக வடை பாயசத்தோடு அன்றைக்கி சாப்பாடு செஞ்சு வீட்டில் எல்லாருமே சாப்பிடுங்க. முருகப்பெருமானுக்கும் மொய் எழுதிட்டு வாங்க. மொய் வாங்க மாட்டாங்க, ஒரு சில கோயிலில் வாங்குவாங்க, ஒரு சில கோயிலில் வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அது மொய் பணமாக வந்து உண்டியலில் போட்டு வந்துடுங்க. உங்களால் முடிஞ்சது 11 ரூபாவும் போடலாம், நீங்கள் 5 ரூபாயும் போடலாம், இல்லை 21 ரூபாவும் போடலாம், 51 ரூபாவும் போடலாம், 101 ரூபாவும் போடலாம். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் போட்டுட்டு விரதத்தை முடிச்சுட்டு வந்துடுங்க. ரொம்ப எளிமையானது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு பிரார்த்தனையை கண்டிப்பாக வைங்க. முருகப்பெருமான் குழந்தை போன்றவர். நீங்கள் கேட்குறது அத்தனையுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் நீங்கள் நிறைய கேட்கும்போது எதை ஃபஸ்ட்டு கொடுக்கறதுன்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு தேவையானது திருமணம், குழந்தை, வீடு, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், கடன் இல்லாமல் இருக்கணும், நல்ல ஒரு பேர் கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், பணம் கிடைக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யோசிச்சுக்குங்க. கண்டிப்பாக அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கட்டும். நீங்கள் யார்கிட்டையும் அந்த 6 நாள் நீங்கள் விரதம் இருக்கிறீங்கல்ல, அந்த 6 நாள் யார்கிட்டையும் உங்களுடைய கோபத்தை காட்டாதீங்க, எதுவுமே தப்பாக பேசாதீங்க, எதுவுமே வந்து தேவையில்லாததை பண்ணாதீங்க. கண்டிப்பாக பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த 6 நாளும் நீங்கள் கண்ட்ரோலாக இருங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய விரதத்தை மெச்சி உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க. 6 நாள் இருக்க முடியலன்னா அந்த ஒரே ஒரு நாள், அந்த 27ஆம் தேதி மட்டுமே கூட நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்கள் அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக அரிசி உப்புமா அந்த மாதிரி வந்து டிஃபனாக செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் படிங்க. அதில் என்ன சொல்லியிருக்குங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். கந்தசஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்மர் சேர்ந்தங்கு அருளுவர் மாற்றலர் எல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும். நவக்கோள்கள் தான் நமக்கு பிரச்சனைன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க கரெக்டான பிளேஸில் இல்லை, நமக்கு துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த நவக்கோள்களே மகிழ்ந்து போய் உங்களுக்கு செய்யக்கூடியது இந்த கந்தசஷ்டி கவசம். இந்த 6 நாளும் நீங்கள் படிங்க. சூரசம்ஹாரம் அன்னைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. 36 முறை படிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு நீங்கள் படிங்க. அன்றைக்கி நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு உங்களை மீறின சக்தி ஒன்று கிடைக்கும். அந்த சக்தி முருகப்பெருமானுடைய சக்தி. முருகப்பெருமானே நமக்கு வருவார். குழந்தை இல்லாதவங்களுக்கு முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறப்பார். இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். அதனால் இந்த விரதத்தை கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திக்குங்க. நம்ம எளிமையாக தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய வேணாம். 6 நாள் இருக்க முடியலன்னா ஒரே நாள் விரதத்திலே உங்களால் 6 நாள் விரதம் இருந்த பலனை பெற முடியும். ஆனால் அந்த எல்லா நாளுமே முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். முருகா முருகா முருகானாத சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. நீங்கள் ஸ்லோகமே சொல்ல வேண்டாம். முருகப்பெருமானுடைய நாமத்துக்கு வந்து பவர் அதிகம். ராம் ராம் சொன்னால் பவர் அதிகம். அதே மாதிரி முருகா முருகான்னு சொல்லுங்கள், பவர் அதிகம். கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். எல்லா நலன்களையும் முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பார். இந்த சஷ்டி விரதத்தை எல்லோருமே செய்வோம். செய்து அவங்கவுங்களுக்கு தேவையானதை பெறுவோம். சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும்.